விஜயும் வெண்ணிலாவோட பெரியப்பாவும் பார்த்தீங்கன்னா சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெண்ணிலா அவங்க பெரியப்பாவை அழைச்சிக்கிட்டு விஜயோட வீட்டுக்கு தான் வராங்க. விஜய் அவங்க பாட்டி தட்டா எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் கோமா வந்து இங்கே எதுக்கியா வந்தால் முதல்ல வெளில போயாங்கிறாங்க. ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன மாப்பிள்ளையா உனக்கு நான் மாப்பிள்ளையா? நடந்த எல்லா விஷயத்தையும் நேற்று என்னென்னா வேலை மெனக்கிட்டு வந்து உன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு என்னை பற்றி அசிங்கமாக பேசுனா நான் என்னையா செய்வேன்? உனைய முதல்ல போயா, நான் தான் உன்ட்ட அவ்வளோ எடுத்து சொன்னல இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம். இது மாதிரி வெண்ணிலா இப்படி இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது, அதனால தான் நான் இது மாதிரி காவிரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்லியும் அதையும் மீறி என்னை நீ அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் போயிட்டு என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உனக்கே நியாயமா? முதல்ல வெளில போங்கிறான். இல்லை மாப்பிள்ள, இது மாதிரி வெண்ணிலாவுக்கு எதுவும் துரோகம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரத்தில் இது மாதிரி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் இது பண்ணிட்டேங்கிறாங்க. உடனே விஜய் தாத்தாவும் நீங்கள் எப்படிங்க அப்படி பண்ணலாம்? சரி, நீங்கள் தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்களா, போங்க போலீஸ் மூலியமாக பார்த்துக்குங்க, எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாங்கண்ணே. ஐயா நீங்களாம் பெரியா இல்லையா? உங்களை மீறிலாம் என்னால் எதுவும் பண்ண வைக்காதையா ப்ளீஸ். நீங்கள் தான் ஏன் வெண்ணிலாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும், நாங்கள் நியாயம் வாங்கி கொடுக்கணும்பா. ஏற்கனவே தான் விஜய் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவன் இது மாதிரி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் அப்படிலாம் புரிஞ்சுக்காமல் திரும்பி நீங்கள் ஏன் அவனை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்கள் இது மாதிரி வெண்ணிலா அழைச்சிட்டிங்க, இது போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிலாம் சொல்லிட்டுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. ஹலோ சார், இது மாதிரி நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை தானா? இது மாதிரி வெண்ணிலாவை ஏமாற்றிட்டு நீங்கள் வேறு யாரோ காவிரிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காமே அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. உங்களை யாருங்க இங்கே வர சொன்னது? முதல்ல வெளில போங்கங்கிறாங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? அப்போனா இவங்கெல்லாம் சொன்னது உண்மை தானா? இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி வெண்ணிலா கையில் தான் ரிங் போட்டு விட்டீங்களாமே, அதே மாதிரி அந்த காவிரியும் ஏமாத்துறீங்களா இல்லை எத்தனை பொண்ணை தான் ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க. விஜய் கோவந்துட்டு முதல்ல வெளில போங்கயா அப்படிங்கிறாங்க. சார் ப்ரெஸ்ஸுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஏன்னா ப்ரெஸ்ஸாக இருந்தால் அவ்வளோ பெரிய ஆளா என்னை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க, என்னை பார்த்தா என்ன பொண்ணுங்களை மாதம் ஏமாற்றிட்டு இருக்க மாதிரி தெரியுதா? முதல்ல வெளில போங்கயா அப்படின்னு சொல்லி திட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை இங்கேருந்து கோமா அனுப்பிச்சிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸில் ஓடுது. காவிரி அம்மா காவிரியோட ஃபேமிலிலாம் பார்க்குறான். பாரு அந்த பையன் என்னெல்லாம் சொல்லிட்டுருக்கான்ட்டு பாரு, இதே மாதிரி உன்னை பற்றி பேசுனாங்கன்னா என்னால் தாங்க வைக்குமாங்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா காவிரி இந்த மாதிரி அமைதியாக இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா குமாரோட அம்மாவும் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு, அப்போனா காவிரியை பற்றி அவங்க தப்பாக பேசணும்னு நினைக்கிறியா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம காவிரியோட அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டிவி நியூஸில் வந்து அதுக்கப்புறம் நமக்கு தானே அவமானம், அதனால தான் அவள்கிட்ட முன்கூட்டியே சொல்கிறேன், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அந்த பையன் யாரு கூடயே இருந்துட்டு போகிறான் உடனே அப்படிலாம் சொல்லிட்டேன், நீ எதுக்கு அந்த பையனை நினச்சிட்ருக்க அப்படிங்க. நான் யாரையும் நினைக்கலாமா, நீங்கள் ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருங்க அப்படிலாம் சொல்லிட்டேன். விஜய் நல்ல ஒரு மாவை பற்றி தப்பாக நினைக்காதங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. திரும்ப விஜய் அது இதுன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு கோவம் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. காவிரி என்னவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் விட்டு கொடுக்குவாங்க தான் பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட பெரியப்பாவும் பார்த்தீங்கன்னா போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என் பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்காங்க. இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.